ஹலோ விவாஸ், வெல்கம் டு திஸ் அனிமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் 2024 ரிலீஸ் ஆன ஒரு நியூ அனிமி தான். இதோட நேம் வந்து யூ ஆர் மிஸ் சர்வெண்ட் எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ரீச் ஆகிறா. அந்த பொண்ணு யாரா? அவள் வந்து ஒரு சர்வெண்ட் யூனிஃபார்ம் போட்டுற மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். திரும்ப அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து எங்கேயும் நடந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் வந்து அந்த பையன் தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனை வந்து யாரோ காலிங் பெல் அடிச்சு எழுப்புறாங்க. இதோ வந்துட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து பார்க்குறான். கீழே வந்து பார்த்துட்டு மானிட்டரில் வந்து யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறான். அந்த பொண்ணு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஒரு சர்வெண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து சர்வெண்ட்டாக இருக்க என்னை அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பா. அந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டவொடனே வந்து இவனும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வந்திருப்பான். கூட்டு வந்துட்டு ஒன்று யோசிப்பான், அவசரப்பட்டு இவ்வளோ உள்ள கூட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்து, இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என் வீட்டில் இல்லை, அதனால தான் இந்த வீடு வந்து க்ளீன் பண்ணாமல் குப்பையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஜூஸ் எடுத்துன்னு வரேன் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்து தந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினைப்பேன், இவளை வந்து ஏதாவது சொல்லி வந்து நம்ம வந்து வெளியே சுற்றி ஆகணும், இவள் வந்து நம்மளை வந்து ஏதாவது பொருளை ஏமாற்றி விற்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி. சரி, இவள் சர்வெண்ட்டாக வேலை செய்யத்தானே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கு பதிலாக வந்து இவளை கேள்வி கேட்டு எப்படியாவது வந்து துரத்திடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்களா, அந்த இடத்துல என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு. நான் வந்து கொலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா சொல்கிறா, இவ கொலை பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு. சும்மா விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சார். இல்லை, நான் உண்மையிலே வந்து ஒரு கொலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் உங்களோட பழைய இடத்துல வந்து இந்த மாதிரி வேலையில்லாமல் பார்த்துருந்தீங்க. ஆமாம் அப்படின்னோடனே வந்து இவன் ஜூஸ் குடிக்கிறத நிறுத்திட்டு வந்து, எனக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து யாரும் வந்து தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ஆள் தேவை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்லு, என் வீடு வந்து என்னையா நீ வந்து மாஸ்டர் அப்படின்னு வந்து கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரி உனக்கு எனக்கு வந்து எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதுக்கு வந்து அது மாதிரி உங்கள் பாட்டியோட அண்ணனோட மகனோட ஒரு சர்வெண்ட்டாக தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கையை தட்டி விட்ருவான். ஐயோ போச்சு, வழக்கம் போல் வந்து கையை தட்டி விட்டேன், அவன் வந்து என்ன குழப்பறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து நான் வந்து என்னோட வந்து வேலையை வந்து காட்டுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வித்தை காட்டுவாள். அதில் வந்து எல்லா கத்தியும் வந்து நேராக போயிட்டு அந்த மரத்தில் வந்து லைனாக குத்திட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருப்பான். என்னடா இந்த அளவுக்கு வந்து நான் பயமுத்துறா, என்னை கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு வந்து பயந்துட்டு, இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வேலை இல்லை, எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஆள் தேவை அப்படின்னு மாதிரி சொல்லுவாள். அதுக்கு வந்து அவ்வளோ என்னை மன்னிச்சிடுங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து அவள் வந்து அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுவா. உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாள். எப்பா எப்படியோ போயிட்டடா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஏதோ பார்த்து ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து மறுபடியுமே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பா. அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டட், அந்த இடத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, நான் எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ வந்து இவளை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏய் இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவன் கத்திட்டு வரான். ஏ மிஸ் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு ட்ரக் வந்து இடிக்க பார்க்குது. அதுக்குள்ளே வந்து இந்த சர்வெண்ட் பொண்ணு வந்து அவனை வந்து காப்பாற்றிடுறா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நான் யாரையுமே இது வரைக்கும் காப்பாற்றினதில்ல அப்படின்ற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டிருக்கா. நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க, என் ஹார்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக துடிக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் வந்து இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை எடுத்துன்னு வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்னவோ யோசிச்சுட்டு வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெப்பனை காமிச்சு, இந்த மாதிரி மனுஷங்க தோணுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு வெப்பன்னா அது வந்து கத்தி தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து யாரையும் எனக்கு போட்டு தரணும்னு எண்ணம் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு. க்ளீனிங்கா, இந்த கத்தி வச்சு நல்லாவே க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைப்பா, பாத்தியா கார்பேஜ் குப்பையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதில் தான் நம்ம போகணும். ஓ அந்த கவரா, அதுக்குள்ளே வந்து ஒரு மனுஷனை வந்து துண்டு துண்டாக வெட்டி உள்ளே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைண்ட் செட் விட்டு நீ வெளியில் வந்து தீரணும்ப்பா, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணணும்னா, நான் க்ளீன் பண்ணால் வந்து நீங்கள் என்ன வந்து சர்வெண்ட்டாக ஏற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவா. அதுக்கு பதிலாக வந்து என்னால் முடியல, இதை க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடிக்குள்ளே போவா. தடிக்கு விழுந்ததுக்கப்புறம் வந்து அவள் தலையிலே வந்து அந்த பக்கெட் விழுந்துடும். இதுக்கு மேலே என்னால் அவமானப்பட முடியாது அப்படின்ற மாதிரி, எனக்கு வந்து க்ளீனிங் பண்ணுறது கூட வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து அவள் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாள். நம்ம ஹீரோ, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, உனக்கு தெரியாத வேலையை கொடுத்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கெட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு வந்து ஒரு டவுல் மாதிரி இருக்கிறது வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, நீ வந்து தலையை தொட்டிக்கோ, உனக்கு வந்து உன் கூட சேர்ந்து நானும் வந்து க்ளீன் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீ க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் அந்த வீடோட ஹாலை மட்டும் வந்து அவன் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வீடு வந்து இவ்வளோ பளபளன்னு இருந்ததில்ல, நானே க்ளீன் பண்ணியிருந்தா கூட இப்படி இருந்திருக்காது, நீ என் கூட ஹெல்ப் பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சமைக்க கூட தெரிஞ்சிருக்காது. இவன் வந்து ரொம்பவே நல்லா பேசுகிறானே அப்படின்ற மாதிரி குளிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து பேசுனதில்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தனியாக இருந்துக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பான். இவளை எட்டி பார்த்தா நம்மளை கொன்னுருவாளோ அப்படின்ற மாதிரி, இல்லை இல்லை அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ஸை வந்து எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதுல நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி தரா. இதை பார்த்துட்டு என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இருந்தாலும்
ஏய் இதை நான் எப்படி சூப்பராக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து இதுதான் வந்து டாஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரியா எனக்கு அந்த ஃபுட் நேம் வந்து தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இத வந்து நீ சாப்பிட்டு பாரு. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீ சாப்பாட பத்தி என்ன நினைக்கிற? அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பான். சாப்பாடுனா வந்து மனுஷன் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறான். சரி நீங்க மொத சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவங்க 2 பேருக்கும் தனித்தனியா வந்து பிளேட்ல வந்து செட் பண்ணி குடுத்துட்டு வந்து இத சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட உட்கார்றாங்க. இத வந்து நீ சாப்பிட்டு பாரு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவளும் சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இவளுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலுமே இல்ல. எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேன்து அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இது இவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கப்புறம் இவ வந்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து ஒரு அசசினேஷன் பண்ணும்போதே வந்து ஒருத்தன கொலை பண்ணிட்டு, அங்கேயே வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுருப்பா. இதே மாரி தான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து இவரு வந்து என்கிட்ட எப்பயுமே வந்து கைண்டா நடந்துக்கிறாரு. இந்த ஃபீலிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னோனே, இந்த ஃபுட் வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோனே, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றா. சொன்னதுக்கப்புறம் வந்து அவ பழைய இதுவுல காட்டுறாங்க. காட்டும்போது வந்து மாஸ்டர் வந்து நீ வந்து இரக்கமே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "ஏய் இந்த சாஸ ஊத்தி சாப்பிடு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றான். சொன்னதுக்கப்புறம் வந்து இத ஊத்தி சாப்பிட்றா. இதுவும் அந்த கடையில வந்து வாங்கின்னு வந்தது தான் அப்படின்னு சொன்னோனே, இந்த அவளும் அந்த ஃபுட்ட வந்து சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதிலே இதுதான் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்ற மாரி சொல்றா. இந்த மாரி நான் சாப்பிட்டதே இல்லைன்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தூங்க போயிடுறான். தூங்கும்போது கனவுல வந்து கொஞ்சம் புலம்பிறான். என்னடா எனக்கு எப்போ பார்த்தாலும் மோசமான கனவு வருது. இன்னும் நல்ல கனவே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புறான். எனக்கு பசிக்கும். அதனால வந்து கீழ வருவான். யாரோ கிச்சன்ல இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு அசாத போயிட்டு அவ தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ண பார்க்குறாளோ அப்படின்னு வந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது வந்து அவ கன்னத்துல வந்து கொஞ்சமா ரத்தம் இருக்கும். அத பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவான்னா வந்து, "சாரி மாஸ்டர். இந்த மாரி வந்து நான் வந்து இந்த சாஸ் சாப்பிடலான்னு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி வந்து அவ சொல்லிட்டு இருப்பா பயந்துட்டே. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால இத சாப்பிடலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம எனக்கு பசிக்கவே செஞ்சது அப்படின்னா, "எனக்கும் பசிக்க தான் செஞ்சது. ஒரு வழி பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது வந்து, "இது ரொம்பவே நல்லாயிருக்கு." அப்படின்றா. "நான் இத குடுத்துருக்கேன். ஆனா உனக்கு அந்த சாஸ் தான் பிடிச்சிருக்குல்ல?" அப்படின்னோனே, "ஆமா." அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து "நீ கீழ வரும்போது வந்து நானு தூங்கிட்டு இருந்தத நீ பார்த்தியா?" அப்படின்னு வந்து கேட்குறான். "ஆமா, நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நான் உள்ள வந்து பார்த்தேன். ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு. அப்போ வந்து நீங்க வந்து தூக்கத்தில வந்து அம்மா, அம்மான்னு புலம்பிட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே வந்து அவமானமா போயிருது. "இல்லப்பா இதே மாரி எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு. அதில வந்து அந்த சாஸ் வந்து நான் ரொம்பவே பெருசா இருக்கேன். நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் காலியாக மாட்டேன்." அப்படின்ற மாரி அதனால தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அத சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு." அப்படின்ற மாரி சொன்னான். "அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடலான்னு கீழ வந்தேன். அப்பதான் உங்கள வந்து நான் பார்த்தேன்." அப்படின்ற மாரி சொல்லினுக்கிறா. எனக்கு இந்த மாரி சின்ன வயசுல நெறையவே கனவு வந்திருக்கு. அதில வந்து மோசமாவும் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல நடந்தது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா, அவங்க அம்மா வந்து அவன விட்டு பிரிஞ்சு போற மாரி, அவங்க அம்மா வந்து "அம்மா போகாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாரி, இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து, "இந்த மாரி எங்க அம்மா மடியில படுத்தா தான் எனக்கு தூக்கமே வரும். தெரியுமா உனக்கு?" அப்படின்ற மாரி சொன்னேன். "என்னது மடியில படுத்தா தூக்கம் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "ஏன் மடியில படுத்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "இங்க படுத்துக்கங்க" அப்படின்ற மாரி சொல்றான். "இல்ல ஒரு வயசு பையனும், ஒரு வயசு பொண்ணும் அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு அச்சச்சோ! அவளேட்டினா அப்படின்ற மாரி வந்து வந்து வாய பொத்திக்கிறான். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டல் ஆயிடுறா. எனக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே வந்து இறுக்கமா இருக்கு அப்படின்ற மாரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, டப்புனு வந்து மடியில படுத்துறான். இதனால வந்து அவ கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆயிடுறா. ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கா? அப்படின்ற மாரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்றான், இது உண்மையாலேயே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் லாஸ்ட்ல வந்து சர்வன்ட் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அது எப்படின்றத வந்து இந்த ஃபுல் சீரிஸ் இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என் வீடியோவ பார்த்துட்டு வந்து லைக் பண்ணாம அண்ட் கமெண்ட் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐக்கானையும் அமைங்க. அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.